ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ எதுக்காக இருக்க போகுது அப்படின்னா, நான் வந்துட்டு கேகே நகர் பக்கத்தில் ஒரு பிளேஸில் இருக்கேன். ஸோ அந்த பிளேஸில் வந்துட்டு மழையில் நம்ம பாதிக்கிறது வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்துட்டு கன்னியாகுமரியில் இருக்கேன். பட் சம் வெதர் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப பார்த்துருப்போம். அப்போது சென்னையில் வந்துட்டு நான் பார்த்த அனுபவங்கள், ரசித்த அனுபவங்கள், சில திண்டாட்டமான அனுபவங்களை வந்துட்டு உங்களுக்காக சார்ஜே இல்லாமல் எப்படியோ கஷ்டப்பட்டு கேப்சர் பண்ணியிருந்தேன். பட் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிற அந்த டைமில் வந்துட்டு என்னால் எடிட் பண்ண டைம் இல்லை. இது மாதிரி இந்த ஒரு ஸ்பீச் அவுட் கொடுக்கறதுக்கான டைம் கிடைக்கல. பவர் சப்ளை இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்த காரணத்தினால வந்துட்டு தண்ணி வேறு ஒரு லெவல் ஆஃப் த டைமில் பீரியடில் வந்துட்டு ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஏறிக்கிட்டே இருந்ததுனால எங்களால் வந்துட்டு சர்வே பண்ண முடியல இந்த இடத்துல. ஆனால் நான் இருக்கிற பிளேஸ் வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பு தான். பட் ஆனால் ஏறிடுச்சுன்னா கீழே இறங்கி நம்ம எங்கேயும் போக முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு பாதுகாப்பான இடத்துக்குலாம் நம்ம போயிட்டோம். அப்போ போயிட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் காசு ஃபோனில் இருக்குது. பட் அனுப்பவும் முடியாது, யார்கிட்டேருந்து வாங்கவும் முடியாது. ஏடிஎம் நாட் அவைலபிள். ஏடிஎம்மும் வந்துட்டு ஷட் அவுட். ஸோ என்னடா பண்ணுறதுன்னு இருக்கும்போது தான் ஒரு வகையில் வந்துட்டு தெரியும்ல, சென்னையில் வந்துட்டு அப்படி கொண்டு வருவாங்க. ஸோ கொண்டு வந்துட்டு அங்கேயே வந்துட்டு மேக் பண்ணுறதும், அப்படி மேக் பண்ணி அதை வந்துட்டு வாங்கி சாப்பிட்டு அப்படி நம்ம சர்வை பண்ணிட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஸோ ஃபன்னாக வந்துட்டு சில வீடியோஸ்லாம் எடுத்தோம். அண்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஏறி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வீடியோ கேப்சர் பண்ணியிருந்தோம். அதுதான் வந்துட்டு உங்களுக்காக இப்போ போட்டு காமிக்க போகிறேன். ஸோ அதை பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதை வந்துட்டு கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்கள். அண்ட் இது வந்துட்டு டே 3ன்னு நினைக்கிறேன். ஸோ டே 3 வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் இருக்குது. மற்றபடி இந்த வலசரவாக்கம், பள்ளிக்கரணை, தாம்பரம், ஸோ இந்த பிளேஸ்ல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஓவர்ஃப்ளோவாக இருக்குது. அண்ட் நீங்கள்லாம் இந்த ரீல்ஸில் பார்த்த மாதிரி இந்த லேக் வியூ அப்பார்ட்மெண்ட் சொன்னீங்களேப்பா, இதுதான் அவங்க லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டு லேக் வியூ அப்பார்ட்மெண்ட் எல்லாம் நிறைய அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது வச்சுருக்காங்கன்னு சொல்கிறத விட அது ஒஸ்ட்டு, ரொம்ப ஒஸ்ட்டு. நீங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, ஏதோ எத்தனையோ கோடி வந்துட்டு இதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. அண்டு நமக்கு எதுக்கு அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி கேள்விப்பட்டீங்கல்ல, அதுதான். இப்போ இந்த இதில் வந்துட்டு நாங்கள் அனுபவிச்ச அந்த சில இக்கட்டான சூழ்நிலைகள், அதில் தண்ணியில் நடந்து போனது, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் விஷயம் வந்துட்டு கமெண்ட்ஸில் அப்படியே செத்துட்டாங்க உங்களை எல்லாரும். அக்செப்ட். சரி, மழை, தண்ணி, கரண்ட் இருக்காது. ஐயோ, ஏன் நீங்கள் டவரில் இது பண்ணி வச்சுருக்கீங்க? கரண்ட் வந்ததும் டவர் வந்துடும் தெரியுமா? கரண்ட் வந்ததும் டவர் வந்துடும். ஓடுதா? என்ன ப்ராப்ளம் அங்கே? சென்னையில் குளியல் பாருங்க மக்களே, செப்டிக் டேங்க் எல்லாம் குழந்துக்கிட்டு தண்ணி இருக்கு. எங்க போறா? வரலாறு காணாத தண்ணி தானே இருக்கு. இந்த சாரத்து சாமனை உங்க மூஞ்சி எடுக்கல, பயப்படாதீங்க. அப்பதான் வெளியே தெரியும். இன்னைக்கு நைட்டு கரண்ட் வந்து முங்கி குழி ட்ரெண்ட் தலை குளி. இங்க பாருங்க, நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த லாஸ்ட் அந்த ஆறு தண்ணி போயிட்டு இருக்கிறது. வாட்டே வேறாக்கல். அப்புறம் கூட அந்த அப்படியே ஒரு கரங்குறாங்க, அப்படியே அங்கே யார் இது கேமரா முன்னாடியே ஃபைனலா நாங்களும் வந்துட்டு இதில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். எஸ், பாய்.